திமுகவை வீழ்த்துவதற்காக எய்டர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்வதோ அல்லது விஜய் கூடவோ கூட்டணியில் சேர்வதோ அவருக்கு நன்மை பேக்கும் சீட்டா கன்வெர்ட். திமுக வீழ்த்துறது தான் அவங்களுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தான் ஆளுங்க விஜய் அங்க சீன்ல இல்லையே. அப்ப வந்து அவர் அந்த இடத்துல இல்லாத போது விஜய் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாருன்னா அது ஏதோ பர்சனல் டிரைவில் நினைப்பாங்க. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா திமுகவை வீழ்த்துவதற்காக எய்டர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்வதோ அல்லது விஜய் கூடவோ கூட்டணியில் சேர்வதோ அவருக்கு நன்மை பேக்கும் சீட்டா கன்வெர்ட். அது வந்து அது எந்த பக்கம்னாலும் முடிவு எடுக்கலாம். ஆனா அவர் அலைன்ஸா நின்னார், ஒரு பக்கம் நின்னாருன்னா அது வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல போய் இல்லாட்டி விஜய் அலைன்ஸ்ல போய் நின்னாருன்னா அவருக்கு சீட்டா பெருசா இட் வில் ஒர்க் ஹியூஜ்லி, பெருசா ஒர்க் ஆகும். அப்ப ஒரு பேச்சுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ்ல போய் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்ங்கிற ஒரு முகம், பிஜேபி நயனார் நாகேந்திரன் பிஜேபிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் முகம், மோடி உட்பட கொண்டு வந்து நிப்பாடலாம். அண்ணாமலை போன்ற பிரச்சாரர்கள் அங்க சீமானும் போய் சேர்றாருன்னா வேற மாதிரி நிக்கும், அதிரி புதிரியா போய் நிக்கும். அந்த கேமே உங்களுக்கு வேற நிக்கும். நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. விஜய் கூட போய் சேர்ந்துறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அப்ப வந்து ரைட் ஆல்டர்னேட்டிவ் போய் நிக்கும். ஆமாப்பா, டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒற்றை வாய்ப்பு, அதுல ஒரு ஸ்பிளிட் இல்லாம இருக்கும். ஏன்னா விஜய்க்கும் சீமானுக்கும் பகை கிடையாது. இந்த திராவிடம்ங்கிற ஒரு வார்த்தையை தவிர அதை ஓரமா வச்சிருந்தா என்ன என்ன கெட்டு யார் தலைமை யார் ஏக்குறதுங்கற அது அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க எல்லாத்தையுமே நீங்க வந்து தீர்வு பண்ணி இப்பயே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க யார் முதலமைச்சருக்கு ஜெயிச்சிடுவாங்கப்பா பாத்துக்கிறோங்கிறது தான். ஏடிஎம்கே பிஜேபில கூட்டணி ஆட்சி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு அதான பதில். ஜெயிச்சிட்டு வாங்க, அப்புறம் கூட்டணி ஆட்சியால ஜெயிக்காத ஒரு கட்சிக்கு நீங்க பேசி அப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா கேம் இஸ் வென்டலி. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், 234 தொகுதியில எவ்வளவு அடிக்க முடியும் அதை பார்க்கணும். அதிமுக பாஜக அதை சிந்திக்கணும். இதுல நம்ம துணை முதலமைச்சர் கிடைப்பாங்களா, ஆட்சியில் பங்கு கிடைப்பாங்களா, என்டிஏ ஆட்சியா ஏடிஎம்கே ஆட்சியா, அது இப்ப இல்ல. திமுக வீழ்த்துறோம், ஏடிஎம்கே பிஜேபி ஆட்சி உள்ள கொண்டு வரும். அவங்க சொன்னது அதுக்கப்புறம் யாருக்கு என்ன எவ்வளவு சீட் அதெல்லாம் நிறைய பதில். அந்த டைவர்ஷன் கூடாது. அதே தான் இவர் சீமான் வந்து அங்க சேர்ந்தாருன்னு இவங்க உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அது முதல்ல பிம்பம் பெருசா கட்டவே விஜயும் நீங்க எல்லாருமே மாத்திருவீங்க அப்படின்னு நினைப்பாட. ஆஹா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாங்கிறவருக்கான ரைட் ஆல்டர்னேட்டிவா மாறி அதை அவர் செய்யலன்னு நம்ம ஒன்றும் செய்யல. இந்த ரெண்டு வாய்ப்பு எடுத்தாருன்னா அது ரொம்ப புறமா இருக்கும். அவர் விஜய பகை பாராட்டுவதை விட விஜயை நட்பாய்க்கிறதோ அல்லது அதிமுக நட்பாகிறதோ சரியா இருக்கும். திமுகவை வீழ்த்துவதற்காக எய்டர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்வதோ அல்லது விஜய் கூடவோ கூட்டணியில் சேர்வதோ அவருக்கு நன்மை பேக்கும் சீட்டா கன்வெர்ட். திமுக வீழ்த்துறது தான் அவங்களுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க தான் ஆளுங்க விஜய் அங்க சீன்ல இல்லையே. அப்ப வந்து அவர் அந்த இடத்துல இல்லாத போது விஜய் கூட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாருன்னா அது ஏதோ பர்சனல் டிரைவில் நினைப்பாங்க. அவர் வந்து இன்னும் சொல்ல போனா திமுகவை வீழ்த்துவதற்காக எய்டர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேர்வதோ அல்லது விஜய் கூடவோ கூட்டணியில் சேர்வதோ அவருக்கு நன்மை பேக்கும் சீட்டா கன்வெர்ட். அது வந்து அது எந்த பக்கம்னாலும் முடிவு எடுக்கலாம். ஆனா அவர் அலைன்ஸா நின்னார், ஒரு பக்கம் நின்னாருன்னா அது வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல போய் இல்லாட்டி விஜய் அலைன்ஸ்ல போய் நின்னாருன்னா அவருக்கு சீட்டா பெருசா இட் வில் ஒர்க் ஹியூஜ்லி, பெருசா ஒர்க் ஆகும். அப்ப ஒரு பேச்சுக்கு ஏடிஎம்கே அலைன்ஸ்ல போய் நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்ங்கிற ஒரு முகம், பிஜேபி நயனார் நாகேந்திரன் பிஜேபிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் முகம், மோடி உட்பட கொண்டு வந்து நிப்பாடலாம். அண்ணாமலை போன்ற பிரச்சாரர்கள் அங்க சீமானும் போய் சேர்றாருன்னா வேற மாதிரி நிக்கும், அதிரி புதிரியா போய் நிக்கும். அந்த கேமே உங்களுக்கு வேற நிக்கும். நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. விஜய் கூட போய் சேர்ந்துறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, அப்ப வந்து ரைட் ஆல்டர்னேட்டிவ் போய் நிக்கும். ஆமாப்பா, டிஎம்கே ஏடிஎம்கே வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒற்றை வாய்ப்பு. GT Holidays presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey, powered by Medway Hospitals, Dr. Srivarma Ayul Tharum Ayurveda.